ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த சீரிஸோடைய அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து வெளியில் வந்திருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குன்னு திரும்பி பார்த்தா அது வந்து ரே சில்வியாவாக இருந்திருக்கும் இல்லையா? அதான் இன்னொரு கேங் லீடரோடைய மெம்பர். ஸோ அந்த ரேஸும் பார்த்தீங்கன்னா மெதுவாக நம்ம ஹீரோயின் பக்கம் நடந்து வந்து இந்த மாதிரி பிளடி நைட் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தனியாக சுற்றுறது சேஃப் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமா ஹீரோயினை கவனமாக பார்த்துட்டு, என்ன அப்படி பார்க்குற, என்னை பார்த்து பயப்படுறியா என்ன அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, ஆக்சுவலி நீ என்ன பார்த்து பயப்பட தேவை கிடையாது, என்னை விட டேஞ்சரஸான ஒருத்தன் இருக்கிறான், அவனை தான் பார்த்து நீ பயப்படணும் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. யாரை பத்தி பேசுறான்ற மாதிரி, உடனே நீ யாரை பத்தி சொல்றன்ற மாதிரி கேட்கும்போது, ஆனா இவன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாம டாபிக் வந்து நைஸா மாத்திட்டான். ஆமா, நீ எதுக்காக அப்செட்டா இருக்குன்றது எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உண்மைக்குமே இவ்வளவு ஈஸின்னு தோணுதா என்னமோ, அதாவது புதுசா ஒருத்தன் வந்து என்ன தோக்கடிச்சிருவான்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே புரிஞ்சுக்கிறாங்க அந்த ரேஸ் வந்து ஹீரோவை பத்தி தான் பேசுறான்றத. ஏன்னா இப்போ ஹீரோ தானே அந்த பிளாக் பிளட் கேங்கோடைய கோலீட்டரா மாறிட்டான். ஸோ அந்த கேங்கோடைய பிக்கெஸ்ட் எனிமி யாரு, இந்த ரேஸ் தானே. ஸோ அதை நினைச்ச ஹீரோயின் உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ ஹீரோவை எதுவுமே பண்ணக்கூடாது, டச் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆனா ரேஸ் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகி, ஓ இன்னும் அவன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா என்ன, அவன் உன்னையும் உன்னுடைய ஃப்ரெண்டையும் பொய் சொல்லி ஏமாத்திருக்கிறான், அதுக்கப்புறமும் நீ அவனை நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் கூட தயக்கம் இல்லாம எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ ஹீரோ இப்படி பண்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ரீசனா சரி அப்போ சொல்லு என்ன ரீசன், ஏன்னா நான் உன்னை உயிரோட விடுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ரீசன் வேணும் இல்லையா, அந்த ரீசனை நீயே சொல்ல, ஏன்னா நீ சொன்ன ரீசன் வந்து ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்தா நான் ஹீரோ வந்து எதுவுமே பண்ணாம விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கான ரீசன் நான் தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டால் நமக்கே ஒண்ணுமே புரியாது. உன்னை மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ வந்து எனக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான், அதாவது எனக்காக தான் அந்த கேங்குள்ள போய் ஜாயின் ஆயிருக்கிறான் அப்படின்னதும், இதெல்லாம் கேட்டு அந்த ரேஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட்ஸ் அப்படியே அமைதியாகவே நிற்கிறான். அப்புறம் ஒரு சின்ன ஸ்மைலோட, அப்படியா உண்மையாவே அவன் உனக்காக இதெல்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பா அது ஒரு நல்ல ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் சாதாரணமான பொண்ணு கிடையாது, நீ எங்களுக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான ஆள் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்களுக்கு முக்கியமான ஆளா, நான் என்ன கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு புரியாம கேட்குறான். உடனே ரேஸ் வந்து ஹீரோனுடைய ஷோல்டர் மேலேயே கை வச்சு, சரி நான் ஹீரோ வந்து கொல்ல மாட்டேன், அதுக்கு வந்து ரீசன் நீ இருக்கலாம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல நீ எங்களுக்கு ஒரு வேல்யூபிளான அசட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு பாரமா கூட மாறலாம், அதை வந்து டைம் தான் டிசைட் பண்ணும், எது எப்படி மாறுன்ற மாதிரி சொல்ல முடியாது இல்லையா, ஆனா நான் இப்போ வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு இந்த ரேஸ் சொன்ன விஷயங்கள் வந்து எதுவுமே புரியல. குழப்பத்தோடய, நீ என்னதான் சொல்ல வர எனக்கு புரியலையே, ஆனா நீ என்ன வேணும்னாலுமே பண்ணிக்கோ, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ரேஸும் கொஞ்சம் சீரியஸா மாறி, இப்போ நான் உனக்கு எந்த ஒரு ப்ராமிஸும் கொடுக்க முடியாது, ஆனா ஹீரோ வந்து எங்க வழியில வராத வரைக்கும் அவன் எங்களுடைய டார்கெட்டா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு கொஞ்சம் அப்படியே நிம்மதி கிடைக்கும். ஸோ இப்போதைக்காவது ஹீரோ வந்து சேஃபா இருக்கான்ற மாதிரி நம்புறா. அப்புறமா ரேஸ் அதை சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஷோல்டரை லைட்டா சரி பண்ணிட்டு, இப்போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ ரேஸ் போன உடனே அப்புறமா அந்த ஃப்ரெண்டு பையன் ஹீரோயினை பார்த்து, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, ஓ புரிஞ்சிடுச்சு ஹீரோ பார்க்க தான் வந்திருக்கிற அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு வந்து உடனே கோவம் வந்துடுது. நீங்க எல்லாம் என்ன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா, ஃப்ரெண்டு நான் உண்மையை சொல்லணும், இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து மறைக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு பையனும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா என்ன சொல்றானா, எனக்கு எதுவுமே தெரியாது ஹீரோயின், ஏன்னா நாங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னதும் ஹீரோயின் உடனே என்ன சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான், நீங்களும் இந்த டேஞ்சருக்குள்ள மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னதுமே, ப்ரொடக்டா ஏற்கனவே நாங்கள் இந்த ஹெல் யூனிவர்சிட்டியில் மாட்டிக்கிட்டு படாத பாட அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இதுக்கு மேலே என்ன டேஞ்சர் வரப்போகுது, ஸோ இது ரீசனாக இருக்க முடியாது, அது போக ஃப்ரெண்டு பண்ணுக்கும் கைராவுக்கும் இன்னுமே நீங்கள் எந்த உண்மையுமே சொல்லலை, சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கரெக்டான டைம் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல, ஸோ ஹீரோனுக்கு இந்த ஆன்சர் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து நடந்து போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்க அந்த நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ எப்படி இதெல்லாம் சொல்லாமல் பண்ணா, ஏன் மறைச்சான், ஒருவேளை நான் அவனை நம்பினதே தப்பா இருக்குமோ அப்படின்னு மனசு ஃபுல்லாக குழப்பமாக தான் இருக்கும். அப்படியே அன்னைக்கு நைட்டு முடியுது. இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல கிளாஸ்க்கு வந்து கிளம்புறாங்க. ஃப்ரெண்டு பொண்ணு கைரா, ஃப்ரெண்டு பையன் அப்படின்னு எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இந்த ரெண்டு பேருடைய ஃபேஸில் மட்டும் ஹாப்பினஸே இல்லை. ஹீரோக்கு நேற்று நைட்டில் வாங்கின இன்ஜுரிஸ்னால கையிலையும் அவனுடைய செஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா வலி இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்தாலே அவளுக்கு நேற்று நடந்த விஷயம் தானே ஞாபகம் வரும். அதனால ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம அவன் கண்ணு கூட பார்க்காம அப்படியே அங்கிருந்து நடந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோவுக்கு உடனே புரிஞ்சிருது ஏதோ சரியில்லையே, ஹீரோயின் ஏன் இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்னு தோணுது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தெரியாத பையன் அவளை வந்து பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல ஹீரோயினுக்கு வந்து சந்தேகம் வருது. அதனால திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையன் பார்க்கும் போதெல்லாம் அப்படியே மறைஞ்சிக்கிறான். ஸோ மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த பையன் பார்த்தீங்கன்னா வேகமாக அவளை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கிறான். அதாவது அவனுடைய டார்கெட் லிஸ்ட்ல நம்ம ஹீரோயினுடைய பேர் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ இதை பார்த்து ஹீரோயின் வந்து உயிரை காப்பாற்றிக்க ஓடுறாங்க. அப்படி முழு வேகத்தில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்ட பொண்ணு எங்கிருந்தோ வந்து அந்த பையனை நேராக வந்து
அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நிமிஷத்துலேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்காம அங்கேருந்து ஓடிட்டா. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அந்த மர்மமான பொண்ணு ஒரு மாஸ்க் போட்டிருந்தார் இல்லையா, அந்த மாஸ்க் என்ன கலர் மாஸ்க்னா ரெட் கலர் மாஸ்க்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுன்னா அந்த ரே சில்வியா கேங்கோடைய மெம்பர் தான் இவங்க போல. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ரியூவை தான் காமிக்கிறாங்க. ரியூ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் பூனை இருக்கு இல்லையா, அது வந்து அங்கே நடந்து போகுது. ஹீரோயின் அதை பார்த்ததுமே கருப்பு கலர் பூனையை எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கி மடியில் வச்சுக்கிறாங்க. என்னடா நேற்று நைட்டு ஒன்று பார்த்தேன், இப்போ மறுபடியும் வந்துட்டியா, எனக்கு என்னமோ நீ என்னை ஃபாலோ பண்ணுறியான்னு தோணுது, இல்லை பயம் காட்ட ட்ரை பண்ணுறியா அப்படின்னு அந்த பூனை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்கு பேர் கூட ஒன்று வச்சேன்ல ஹுடின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பூனை கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரியோ அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். உன்னுடைய பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு லிமிட்டே கிடையாதா, இன்னும் பூனை கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோயினா அந்த பூனை காமிச்சு பூனைன்னு சொல்லாத, இதுக்கு பேர் இருக்குது அப்படின்னு சொல்ல ரியோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டான். பேரா அப்படின்னு கேட்கும்போது இதோடைய பேர் வந்து ஹூடி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்துலேயுமே நீ ஓவரா யோசிப்பியோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பூனையை பார்த்து ஹனி கூட உன்னை தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே ஹனியா அது யாரு அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு வந்து இந்த ஹூடின்ற பேர் தான் பிடிச்சிருக்குது, இல்லை இந்த ஹூடி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த ரியோவும் கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயினை கவனமாக பார்த்துட்டு எனக்கு என்னமோ நீ இப்போ சமீபத்தில் இருந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கன்னு தோணுது, ஏன்னா இங்கே நடக்கிற எல்லா விஷயமே உன்னை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சில நேரத்தில் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை நம்ம மாற்ற முடியாது தெரியுமா அப்படின்னு மெதுவாக சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயின் அவன் பேசுகிறதே கேட்காம அந்த ரியூவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை கவனிச்ச ரியூவும் என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவளும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்ற மாதிரி சொல்ல, அதாவது இன்னைக்கு உன்னுடைய ஹேரை வந்து நீ செட் பண்ணியிருக்கியா, யூஸ்வலி இந்த மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ரியூ உடனே என்ன சொல்ல வர எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே சீரியஸாக ஃபேஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி நடிக்கிறான். ஸோ அவனுடைய ரியாக்ஷனை பார்த்த ஹீரோயினும் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த ரியூ நீ ஒழுங்காக சாப்பிடணும், இப்போ பார்த்தா கூட சரியாக பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்ல, ஸோ ஹீரோயின் உடனே இல்லை எனக்கு எல்லாம் நல்லா தெரியுது, உன்னுடைய லுக் வந்து இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது, அதுவும் உன்னுடைய ஹேர் தான் இன்னைக்கு வேற லெவலில் இருக்குது அப்படின்னு மறுபடியும் அவனுடைய பேச்செல்லாம் கேட்காம கலாய்க்கிறாங்க. ஸோ ரியூவும் விட மாட்டான். நீ என்ன வளர்ற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் பூனை வந்து மியாவுன்ற மாதிரி சத்தம் போட, ஸோ ஹீரோயின் உடனே என்ன சொன்ன மறுபடியும் சொல்லுன்ற மாதிரி பூனை கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறா. ஸோ ரியூவும் இன்னும் அந்த பூனையோட பேச்சு முடியலையா, அதுகிட்ட பேச ஆசைப்படுறியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயினை சேர்த்துக்கிட்டே கொஞ்சம் வெயிட் பண்ண பேசாத, இது என்ன சொல்ல போகுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு, அது மியாவுன்னு சொல்லுது, இன்னைக்கு நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கேன்ற மாதிரி பூனையே உன்னை பார்த்து சொல்லுதுன்ற மாதிரி ரியோட்ட சொல்ல, ஸோ ரியோடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷம். உண்மையாவா, அப்போ ஹீரோவை விட நான் தான் ஹேண்ட்ஸமாக இருக்கானா அப்படின்னு உடனே கேட்டுறான். ஸோ ரியூவுக்கே இப்போ புரிஞ்சிருது. உடனே ஐயோ இப்படிலாம் கேட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி லைட்டாக வைக்கப்பட்டு அமைதியாகிட. ஸோ ஹீரோயினோடைய முகமும் பார்த்தீங்கன்னா ஏதோ புரிஞ்ச மாதிரி அமைதியாக நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஆக்வர்டான சைலன்ஸ் தெரியுது. அதை மாத்துறதுக்கு உடனே ஆமா சரி இதெல்லாம் விடு, நான் மறுபடியும் பழைய மாதிரியான ஹேர் ஸ்டைலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் தான் தூரத்தில் நம்ம ஹீரோ தெரியுறான். ரியூவும் ஹீரோவை பார்த்துட்டான். ஆனால் முன்னாடி மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய பக்கத்தில் போகல, அவங்க கிட்ட பேசல, சிரிக்க கூட இல்லையா. ஸோ இதை கவனிச்ச ரியூவும் ஹீரோயினுடைய முகத்தை பார்த்தாலே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ சண்டைன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அந்த நேரத்தில் அந்த ஹூடி இருக்கு இல்லையா, அது ஹீரோயின் மடியில இருந்து கீழே குதிச்சு எங்கேயோ ஓடி போயிருது. ஸோ ஹீரோயினும் ரியூவும் அதை தேடிட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு திடீர்னு ஓடி வந்து ரியூவோடைய காலில் விழுந்துடுறா. ப்ளீஸ் என்னுடைய அம்மாவுடைய உயிரை காப்பாத்துங்க, அவங்க எல்லாமே என்னால் வாழ முடியாது, தயவு செஞ்சு அவங்களை காப்பாத்துங்கன்ற மாதிரி கதறி கதறி அழுறாங்க. ஆனால் ரியூ பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே விலக்கி விட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறான். ஸோ அந்த பொண்ணுடைய பேர் வந்து டெய்ஸி. ஸோ அவள் அப்படியே அழுத்துட்டு இருக்கும்போது அவளுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, எழுந்துரு, நீ செய்ய வேண்டியதை ஃபர்ஸ்ட் செய்யின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் முடியாது, என்னால் அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணியால. ஸோ ஆக்சுவலி இங்கே தான் இந்த ஹெல் யூனிவர்சிட்டியோட ஒரு கொடூரமான ரூல் வந்து வெளியே வருது. என்னன்னா இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணுடைய அம்மாவும் இதே யூனிவர்சிட்டியில் ஒரு டீச்சராக இருக்காங்க போல. ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து உயிரோட இருக்கணும்னா அவளுடைய அம்மாவையே கொலை பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த நோட்ஸில் வந்து இவளுடைய அம்மாவுடைய நேம் தான் வந்திருக்குது போல. ஸோ எந்த பொண்ணால தான் இதை ஒத்துக்க முடியும்? ஸோ இவளால முடியாது இல்லையா, அதனால தான் அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணு உயிர் தப்பிக்கணுன்றதுக்காக அவங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராகிட்டாங்க. ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் மறந்து போகிறாங்க. அவளால் இதுக்கு மேலே அந்த சீனே பார்க்க முடியல. ரியூ ப்ளீஸ் என்னைங்கிருந்து கூட்டிகிட்டு போய், என்னால் இதை பார்க்க முடியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல, இங்கே இந்த பொண்ணு அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு, நீங்களும் போயிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் எனக்குன்னு யார் இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சி போய்ட்றாங்க. ஸோ ரியூவை பார்த்து நம்ம எதுவுமே பண்ண முடியாதா, ஒரு ட்ரை கூட பண்ண முடியாதா அப்படின்னு ரெக்யூஸ் பண்ணி கேட்குறாங்க. மறுபடியும் கேட்குறாங்க, கெஞ்சிட்டே இருக்கிறா. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ரியூவுக்கு வந்து என்ன பண்ணன்னு தெரியல, அப்படியே ரெஃப்யூஸ் பண்ண போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டியில் ரூல்ஸை மீறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா. ஆனால் அடுத்த நிமிஷமே நம்ம
நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரியோவை வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இது பண்ணுன்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் இவ்வளோ உடஞ்சி போனதை பார்த்த ரியோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அவனால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. ஸோ கடைசியாக ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சரி இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியுதுன்றதை நான் பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அடுத்த செகண்டே நம்ம ரியோ இருக்கான் இல்லையா, அவன் நேராக அந்த டெய்ஸி கிட்ட போகிறான். அவன் கையில் இருந்த அந்த கத்தியை வாங்கி தூரமாக தூக்கி போட்டுடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா காதில் போய் ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான்றது நமக்கு இப்போ தெரியாது. பட் அதை கேட்ட உடனே அவங்க ஃபேஸோட எக்ஸ்பிரஷனே மாறிடுது. அடுத்த செகண்டே அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பொண்ணு அவளுடைய அம்மாவை சேவ் பண்ணுறதுக்கு அவங்கள கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது நமக்கு தோணுது இல்லையா. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து இவன் ஹேண்டில் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் ஹீரோயினை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ போயிட்டு இருக்கும்போது அந்த கருப்பு பொண்ணை வந்து மறுபடியும் நம்ம ஹீரோயினுடைய கண்ணில் படுத்து ஹாய் ஹூடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அதை தூக்கிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரிவ்யூ பார்த்து பை த வே இப்போ நம்ம எங்கே போகிறோம், அது கூடவே நான் உனக்கு தேங்க்ஸும் சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்காக இதெல்லாம் பண்ணதுக்கு அப்படின்னதும் அதை கேட்டு அவனும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிச்சிட்டு ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் இன்னுமே இந்த யூனிவர்சிட்டியோடைய சுப்ரீம் ஸ்டூடெண்ட், அதனால நான் நினச்சா சில பேரை வேணால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் அவன் ஒரு உண்மையுமே சொல்கிறான். ஆனால் எல்லாரையுமே எல்லா டைம்லையுமே என்னால் சேவ் பண்ண முடியாது, அதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இப்போ கொஞ்சம் சீரியஸாக சொல்ல உடனே ஹீரோயினும் எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், நான் என்னையே நான் ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல அதை கேட்ட இவனும் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த ஹீரோயின் வந்து இப்போ கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் என்ன பார்த்தேன்னா நீ ஹீரோவை அவாய்ட் பண்ணுறத, ஸோ பழைய ஹீரோயின் இப்படிலாம் பண்ண மாட்டாளே, அதுவும் என்னுடைய செக்ரட்டரியாக இருக்கிற ஹீரோயின் இப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் நான் ஒன்றும் மாறலை, நான் இன்னுமே அதே ஹீரோயின் தான் அப்படின்னு அவளும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ரிப்ளை கொடுக்குறாங்க. ஆனால் ரியோவால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இல்லை நீ வீக் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ அந்த பிளேஸில் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இடமே கிடையாது, வீக்காக இருக்கிறவங்க சர்வே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த ஹீரோயின் வந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக எல்லாமே பண்ணுவா, ஆக்சுவலாக அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உன்னை பிடிக்க காரணம் அப்படின்னதும் ஹீரோயின் உடனே அப்படின்னா உனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த கராத்தே குங்ஃபுலாம் தெரியும், ஸோ என்ன நானே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், ஸோ என்னை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல ஸோ ரியோவும் சரி அப்படின்னா நானும் பார்க்கணும் நீ எந்த லெவலுக்கு ஒரு கேப்பபிளான ஆளுன்றதை எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறான். ஸோ ஹீரோயினும் உடனே பின்வாங்கல, சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்ல இவனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னா நீ ப்ரூவ் பண்ணு, உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதுவும் லாஸ்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வா, நான் உன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சேலஞ்ச் விடுறான். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல ரியோவுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடஞ்சி போயிருந்த ஹீரோயின் இப்போ மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துட்டா இல்லையா. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின், என்னுடைய செக்ரட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் கொடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்புறமா ஹீரோயின் வந்து அம்மா இப்போ நம்ம எங்கே போகிறோன்ற மாதிரி கேட்கும்போது ரியோவும் நம்ம அட்மின் பில்டிங் தான் போகிறோம், ஏன்னா அந்த பிரின்ஸ்பாலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல அதுவும் இந்த டெய்ஸியையும் அவங்க அம்மாவையும் காப்பாற்றணும்னா அந்த பிரின்ஸ்பாலோடைய பெர்மிஷன் வேணும் போல. அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த அட்மினோடைய பில்டிங் வராங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்ததுமே உள்ள போகிறதுக்கு முன்னாடி ரியோ ஹீரோயினை பார்த்து உள்ள போனதும் அந்த பிரின்ஸ்பாலையுமே அவங்க அசிஸ்டண்ட்டையுமே நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதோட ஹீரோயினுடைய கையை ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பிடிச்சிட்டு உள்ள போகிறான். ஸோ அவனுடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமுமே இருக்காது. நேராக அந்த பிரின்ஸ்பால் முன்னாடி போய் நிற்கிறான். அவங்கள பார்த்ததுமே அந்த பிரின்ஸ்பாலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுது. வாவ் இது என்ன மிராக்கிள், இந்த டைமில் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரியோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேட்டருக்கு வந்துடுறான். நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்க வந்திருக்கிறேன், அதாவது நீங்கள் அந்த டீச்சரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடுறான். ஸோ இதை கேட்ட பிரின்ஸ்பாலும் அப்படியா, அப்படின்னா நான் அந்த டீச்சரை விடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீரியஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ரியோ இந்த ஹெல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ரூல்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அந்த ரூல்ஸ் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குன்றதும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கிற உனக்காக இந்த ஃபேவரை ரிஜெக்ட் பண்ணவும் எனக்கு வந்து மனசு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்பவே யோசிக்க வைக்குது. நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஏதோ ஒன்று கேட்க வந்திருக்கிறேன், யூஸ்வலி நீ யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்க மாட்டேன் புரியுது, அப்படின்னா திடீர்னு இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன, நீ ரொம்ப வீக் ஆகிட்டியா, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு கேட்டதுமே நம்ம ரியோ வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டான். இங்கே பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஸோ இது ஹெல் யூனிவர்சிட்டியாகவே இருந்தாலுமே ஒரு பொண்ணுடைய கையாலேயே அவங்க அம்மாவை கொலை பண்ண வைக்கிறது இது வந்து ரொம்பவே ஓவர் தான் அப்படின்னு சொல்ல ஸோ இந்த ரியோட ஆன்சர் கிட்ட இந்த பிரின்ஸ்பால் வந்து மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. சரி ஓகே இந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றது உனக்கு தெரியும்ன்றத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல அதோட சுப்ரீமாக இருக்கிற நீ உன்னுடைய ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரூலை மறக்கலன்றதையும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னதுமே இவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறான். ஸோ நீ யார்கிட்டையுமே எமோஷனலாக அட்டாச் ஆகக்கூடாது, யார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணக்கூடாது, உன்னுடைய ஃபீலிங்ஸ் உன்னுடைய டிசிஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது மெயினா அப்படின்னு சொன்னதும் அதாவது என்னதுன்னா அந்த ரியோவுக்கு வந்து யார்கிட்டையுமே அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷனே கிடையாது போல. ஸோ இதை கேட்டதுமே ரியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக அதை பற்றி நீங்கள் ஒரி
பண்ணிக்க வேண்டாம், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறான். ஸோ பிரின்ஸ்பலும் பார்த்தீங்கன்னா நானும் அவன்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறேன், அது போக நீ கேட்ட மாதிரி அந்த பொண்ணையும் அம்மாவையும் ரிலீஸ் பண்ணிட்டேன், ஸோ அவங்க இனிமேல் கொஞ்ச நாள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் பிரச்சனை இன்னுமே முடியல. மறுபடியும் அந்த மேடம் வந்து அந்த பிரின்ஸ்பலை வந்து ரியூவை பார்த்துட்டு உன்னை பார்த்தா எனக்கு டேனோடைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட உடனே ரியோடைய ஃபேஸ் வந்து ரொம்பவே சீரியஸ் ஆகிடுது. நான் ஒன்றும் அவனை மாதிரி கிடையாது, எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். ஆனால் இந்த பிரின்ஸ்பால் மட்டும் மர்மமாக கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து திரும்புகிறாங்க. சரி, இந்த அம்மாவையும் பொண்ணையும் காப்பாற்றிட்டோம், ஆனால் ஹீரோயின் உன்னை காப்பாற்றினது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை கேட்ட ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்ன யாரை சேவ் பண்ணாங்க, எதுக்கு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான், அதாவது உன்னுடைய பேர் வந்து அந்த பர்சனை யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க, அதனால தான் நீ இப்போ உயிர் தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே ஷாக் ஆகுது. அவளுக்கே தெரியாம யாரோ ஒருத்தர் தொடர்ந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ குழம்பி போறா. உடனே அந்த மேமும் எனக்கு நம்ம உனக்காக வேலை பார்க்குற கார்டியன் ஏஞ்சல் யாரோ இங்கே இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவங்க பார்வை அப்படியே அந்த கருப்பு பூனை மேலே போகுது. இந்த பூனை உனக்கு எங்கே கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டினை கேட்டதுமே ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது. ஏன்னா இந்த பிரின்ஸ்பாலுக்கும் இந்த பூனையை முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்பவே சிம்பிளாக இது வந்து என்கிட்ட வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை நான் ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன் அப்படின்னதும் முடிஞ்ச அளவுக்கு அதை நீ சீக்கிரம் விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஆனால் ஏன் அப்படி அந்த பூனையை பற்றி சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. அதோட இந்த பார்ட்டையே முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். அதில் இன்னுமே என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, எப்படிலாம் நம்ம ஹீரோயின் சமாளிக்க போகிறாங்கன்றது தெரிய வரும். ஸோ சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.